வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாட்டியை நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நம்ம பக்கத்து வீட்டு பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதனால நம்ம வீட்டில் காலையிலேருந்து படுத்துருந்தாங்க. அம்மா போயிட்டு வீட்டில் விட்டுட்டு வாமான்னு சொல்லியிருந்தாங்க. பாட்டியை கையை பிடிச்சி வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு இப்போ ரிட்டர்ன் நான் என்னோடய வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் வந்து ஆட்கள் வந்து வேலை செஞ்சிட்ருக்குறாங்க, நாற்று அடிச்சிட்ருக்காங்க. நம்ம வயலில் வேலை செய்கிற ஆட்களுக்கு இப்போ வந்து நம்ம காலையிலே சமைச்சிட்ருக்கோம். என்னென்ன சமையல் பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து மோர் மிளகா வந்து தாளிச்சிட்ருக்காங்க. இந்த மோர் மிளகா பார்த்தீங்கன்னா அம்மா வீட்லேயே அவங்களே ரெடி பண்ணுது. பச்சை மிளகா வாங்கிட்டு வந்து மோரில் ஊற வச்சு அதை வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டு இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறாங்க. மோர் மிளகா கடையிலலாம் வாங்கலை, நம்ம வீட்லேயே ஓனாகவே அம்மா செஞ்சது. இப்போ ஆட்களுக்கு தயிர் சாதமும் இப்போ கிளற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அம்மா தாளித்து கொட்டிட்டாங்க. அது நாங்கள் 2 பேரும் நல்லா வந்து கரண்டி போட்டு கிண்டிட்டு இருக்கோம். இப்போ ஒரு சைடில் மோர் மிளகாவும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ காலையில் கொண்டு போயிட்டு பாட்டியை வீட்டில் விட்டுட்டு வந்தோம் பார்த்தீங்களா. பாட்டிக்கு வந்து கஞ்சியும் பொட்டுக்கடலை துவையிலும் கொண்டு போயிட்டு காலை சாப்பாடு கொடுக்கலான்ட்டு இப்போ நான் எடுத்துகிட்டு போனேன். பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வாந்தி வருது, எதுவுமே எனக்கு வேணாம், எடுத்துகிட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கேருந்து நான் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கொல்லைக்கு போகணும் வான்னு கூப்பிட்டுருந்தாங்க. வயலில் வேலை செய்கிற ஆட்களுக்கு இப்போ சாப்பாடும் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. என்னென்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், மோர் மிளகா, பொட்டுக்கடலை துவையல், இது எல்லாமே செஞ்சு இப்போ நாங்கள் வந்து ரெடியாக கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டோம். எத்தனை ஆட்கள்னு அத்தனை ஆட்களுக்கும் தட்டும் எடுத்துட்டோம். இப்போ ஒரு கட்டைப்பை எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு, தட்டு, மொளா, சொம்பு, கரண்டி எல்லாமே அந்த கட்டைப்பையில் வச்சு அதை கொண்டுட்டு வந்து நம்ம ஸ்கூட்டியில் முன்னாடி அம்மா வைக்கிறாங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாளியை வந்து சைடில் மாட்டிட்டாங்க. ஒரு பெரிய வாளியை, சாப்பாட்டு வாளியை 2 வாளியை சாப்பாடு வந்து பிரிச்சுக்கிட்டாங்க. ஒரே பாத்திரமாக கிடைக்கல, அதனால 2 பாத்திரமாக எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம வீட்டிலேருந்து சாப்பாடை எடுத்துக்கிட்டு அம்மாவை கூட்டிகிட்டு நம்ம ஸ்ட்ரீட் வழியாக நம்ம சொந்த ஊருங்க இப்போ வயலுக்கு போயிட்டுருக்கேன். நான் பிறந்து வளர்ந்து படித்தது, வேலைக்கு போனது, விவசாயம் பண்ணது எல்லாமே இந்த ஊர் தான். நல்லா பார்த்துக்கோங்க, என்னோட சொந்த ஊர். இங்கே இருக்கிற வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு அக்கா, அண்ணா, சித்தி, சித்தப்பா, பெருப்பா, பெருமா, மாமா, அக்கா, ஸோ எல்லாருமே என்னோட சொந்தக்காரங்க தான். நம்ம ஊர் தான். இப்போ எல்லாம் எங்கே போயிட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா 3வது வார்டு 100 நாள் வேலையை முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. நான் மொதல் வார்டில் 100 நாள் வேலைக்கு போய் முடிச்சுட்டேன். இப்போ இவங்கெல்லாம் கிழக்கு தெரு, இவங்கள வந்து கிழக்கு தெருன்னு சொல்லுவோம். கிழக்கு தெருவில் உள்ளவங்கலாம் எங்களை என்ன சொல்லுவாங்கன்னா மேற்கு தெருக்காரங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ கிழக்கு தெரு ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டேன். இங்கேருந்து இதுதான் ஊரோடைய கடைசி எண்டிங்கு. இதுக்கப்புறம் தான் நம்ம வயல் வந்து வரப்போகுது. இன்னொன்று மெயினான மேட்ரு பார்த்தீங்கன்னா நம்ம வயல் வந்து எங்கே இருக்குன்னா சுடுகாட்டில் இருக்குது. ஸோ நம்ம ஊரில் வந்து இறந்து போகிறவங்கள கொளுத்துற இடம், புதைக்கிற இடம் நம்ம வயல்கிட்ட தான் இருக்குது. இப்போ இந்த வீட்டோட பார்த்தீங்கன்னா ஊரோட எல்லை முடியுது. இதுக்கப்புறம் வயல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே ஒரு சில வீடு இருக்கும், அவங்க வந்து வயல்லே வீடு கட்டிட்டாங்க. நம்ம கிராமத்து எண்டிங் தாங்க இது. இப்போ எண்டிங் முடிச்சுட்டு இப்போ நம்ம வயலுக்குள்ளே என்ட்ரி ஆகுறோம். இதுதான் நம்ம வயலுக்கு போகிற தாரோடு தான் போட்டிருக்கிறாங்க. எந்த ஒரு வயலாக இருந்தாலும் நம்ம வரப்பில் நடந்து போகிற பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்றுமதி இறக்குமதி எதுவாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாரோடாக இருக்கும்போது நல்ல வசதியாக இருக்கும் நம்ம வந்து விவசாயம் பண்ணும்போது. இல்லைன்னா நம்ம வண்டியை விட்டுட்டு ஒரு 1 கிலோமீட்ரு 1.5 கிலோமீட்ரு நடக்கிற மாதிரியும் வயல் வச்சுருக்குறாங்க. நமக்கு அந்த கஷ்டத்தெல்லாம் கொடுக்கல, ஏன்னா இங்கே தார் ரோடு போட்டிருக்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து சுடுகாடு இருக்கிறதுனால அவங்களுக்காக இந்த தார் ரோடு போட்டது. இப்போ விவசாயம் பண்ணுற எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டக்குன்னு வந்து நம்ம ஏதாச்சும் ஒர்க்குனா முடிச்சுட்டு நம்ம 2 வீலரில் ரிட்டன் வீட்டுக்கு போகிறோம். திரும்ப ரிட்டன் தண்ணி பாய்தான்னு பார்க்க வரோம், ஆட்கள் வேலை செய்கிறாங்களான்னு கவனிக்க வரோம். அந்த மாதிரி நிறைய ஒர்க்குக்கு நமக்கு வந்து போகிறதுக்கு தார் ரோடு கண்டிப்பாக தேவைப்படும். நம்ம வயல்கிட்ட வந்துட்டோம். எல்லோரும் பாருங்கள் நாற்று அடிச்சிட்டு இருக்காங்க. சாப்பாடு கொண்டு வந்தாச்சு. இப்போ வண்டி விட்டு சாப்பாடுலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். வாளி வந்து சைடில் மாட்டியிருந்தாங்க, அது ஒரு கையால் தூக்க முடியல. அம்மாவை கூப்பிட்டுருந்தா இதை நீங்கள் எடுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்களும் அந்த வாளியை வந்து எடுத்துட்டாங்க. இங்கேருந்து எல்லோரும் கூப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாங்க சாப்பிட்டுட்டு போயிட்டு நீங்கள் நாற்று அடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த நாற்று பார்த்திங்கன்னா 30 நாள் கழித்து நம்ம வந்து நாற்று அடிக்கணும். 30 நாளில் தான் அந்த நாற்று வளரும். இவங்களோட டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 7:30 மணிக்கு வராங்க, மதியம் 12 மணிக்கு போயிடுறாங்க. சம்பளம் இவங்களுக்கு 500 ரூபா வாங்கிக்கிறாங்க. ஒரு வேளை சாப்பாடு கொடுத்துட்றோம், டீ பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம். இந்த சம்பு பார்த்திங்கன்னா ஏன் அன்றைக்கி அம்மா வந்து என் வீட்டுக்கு பின்னாடி அறுக்கிறாங்கன்னு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. இந்த நாற்று கட்டுறதுக்கு தான் இந்த சம்பு யூஸ் ஆகுது. இந்த சம்பு அறுத்துட்டு வந்து 1 வீக் வந்து அம்மா வீட்டிலேயே காய வச்சு எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு வந்து அவங்க வந்து கட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்து ஒரு ஆட்கள்கிட்டையும் போட்டுருவாங்க. அவங்க ஒரு சம்பு எடுத்து அதை கட்டி அவங்க முடி மாதிரி கட்டி நாற்று
கட்டுறதுக்கு யூஸ் ஆகும். இவங்க எப்படி நாற்று பிடுங்குறாங்கன்னு பாருங்கள். இவங்க வந்து உக்காந்துக்கிட்டு தான் நாற்று அரிக்கிறாங்க. இப்படி அரிச்சாதான் அந்த நாற்றை வந்து அரிக்க முடியும். அரிச்சு எப்படி சம்பு வச்சு கட்டுறாங்க பாருங்கள். நாற்று நல்லா வளர்ந்துருந்ததுன்னா நாற்றாலேயே வந்து கட்டுவாங்க. நாற்று வந்து கொஞ்சம் வளராமல் இருக்கிறதுனால அவங்க சம்பு வச்சு கட்டுறாங்க. இப்படி தான் நாற்று அடிக்கிறது ஒரு ப்ராசஸ் ஒர்க்குனா, ஒரு விவசாயத்தில் நடுவு நடுறதுக்கு முன்னாடி நாற்று விட்டு அந்த நாற்றை அடித்து சம்பு வச்சு கட்டி அதை கட்டி கொண்டு போய் வயலில் போடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த நாற்றை கழிச்சு நடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஒருத்தவங்களாம் சாப்பிட போயிட்டுருக்குறாங்க. மீதி உள்ளவங்கலாம் வந்து நாற்று அடிச்சுட்டே இருக்கிறாங்க. பசி எடுத்தவங்க முன்னாடியே போயிட்டாங்க. இவங்க கொஞ்சம் நாற்று அடிச்சுட்டு போயிடலான்ட்டு உட்காந்து நாற்று அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள் ஒருத்தவங்களாம் கரையேறிட்டு இருக்காங்க. நான் சொல்லியிருந்தேங்க பாருங்கள், அந்த சம்பு பாருங்கள் எங்கே பார்த்தாலும் கிடக்கும். அது வந்து நம்ம வயலில் கிடக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம கொல்லைக்கு வந்து ஒரு உரமாகவே அது போயிடும். மண்ணுக்குள்ளே அது சம்பு வந்து போயிடும். சிலது இல்லை மிதக்கிட்டு இருக்கும். சிலது நம்ம கலாரிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த சம்புலாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். நடுவு நட்டதுக்கப்புறம் உரம் போடுவாங்க. உரம் போட்டதுக்கப்புறம் நம்ம கலாரிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ உங்ககிட்ட நாற்றை காட்டலான்ட்டு இப்போ நான் வந்து வயலில் இறங்கியிருந்தேன். சேரு முட்டி வரைக்கும் உள்ளே வந்து சேரு இருக்கும். நாத்தாங்கல்ல பொறுத்த வரைக்கும் ஏறு ஓட்டலை தான். ஆனால் இங்கே சேரு வந்து நல்ல உள்ள கால் வாங்குது. சரி போதுன்ட்டு நான் வந்து வரப்பில் ஏறி வந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா பூரா இருக்கும், பூச்சி இருக்கும். என்னவே ஒரு பூச்சி வந்து காலை வந்து கடிச்சிச்சு. அந்த புழு பேர் பார்த்தீங்கன்னா சேத்து புழுன்னு சொல்லுவாங்க. அந்த சேத்து புழு நம்ம காலை வந்து கடிக்கும். அதே மாதிரி ஒரு புழு வந்து என் காலை கடிச்சிருச்சு. அது கடிச்சதுன்னா அப்படியே எறும்பு கடிக்கிற மாதிரி வலி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ சாப்பிட்ற இடத்துக்கு வந்திருக்கோம். எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க அம்மா. சரி நானும் வந்து அம்மா கூட ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னென்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் தயிர் சாதம் வச்சுக்கிட்டாங்க, பொட்டுக்கடலை துவையில் வச்சுக்கிட்டாங்க, மோர் மிளகா வீட்லேயே வறுத்தாங்க பாருங்க, அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ எல்லாருக்கும் வச்சு கொடுத்தாச்சு. இப்போ எல்லாருமே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம வயலில் எப்போவுமே அம்மா வந்து கடையில் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. வீட்லேயே அவங்க செஞ்சு எடுத்துகிட்டு வந்து தான் சாப்பாடு போடுவாங்க. அந்த மாதிரி தாங்க இப்போ பண்ணியிருக்கிறாங்க. திரும்ப இதுக்கப்புறம் யாருக்கு சமைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடுவு நடுறதுக்கு வேறு சனங்க வருவாங்க. அவங்களுக்கு அம்மா சமைச்சு சாப்பாடு எடுத்துகிட்டு வரணும். இங்கேருந்து நம்ம வயலை உங்கள்கிட்ட சுற்றி காட்டுறேன் பாருங்கள். 3 ஏக்கர் நம்ம சொந்த வயல். 3 ஏக்கரு 3 சிப்பா நம்ம வந்து நெல் வந்து நாற்று விட்டுருக்கோம். ஒரு சிப்பாவில் 3 சிப்பா 3 ஏக்கருக்கு. அந்த சிப்பானோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிப்பா 1500 ரூபா. 3 சிப்பா நெல்லோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 4500 ரூபா வருது. இப்போ அவங்க நாற்று அடிச்சிட்டு இருக்கிறது 4500 ரூபா. இதுக்கப்புறம் நம்ம வயலில் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஓட்டியிருக்காங்க. ஏர் ஓட்டுறதுக்கு 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 1600 ரூபா. அப்போ நம்ம 3 ஏக்கர் வந்து நம்ம வந்து ஏர் ஓட்டியிருக்கோம். 7000 ரூபாய்க்கு இந்த இடத்த வந்து ஏர் ஓட்டியிருக்கோம் டிராக்டர் விட்டு. அண்டை எடுத்தது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு அண்டை எடுத்துருக்குறாங்க. எல்லாமே சஞ்சாயமாக பேசி அவங்க வந்து அமௌண்ட் வாங்கிப்பாங்க, வேலை செஞ்சுருவாங்க. ஏன்னா இது எல்லாமே காங்கிரீட்டாக பேசி வேலை செய்கிறது தான். அன்னன்னைக்கு வந்து வேலை செஞ்சுட்டு போகிற மாதிரிலாம் கிடையாது. இத்தனை ஏக்கருக்கு இவ்வளோ காசு கொடுத்துருங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் வந்து இவங்க வந்து அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க. 3000 ரூபாய்க்கு அண்டை எடுத்துருக்குறாங்க. 7000 ரூபாய்க்கு வந்து ஏர் ஓட்டியிருக்கிறாங்க. 4500 ரூபாய்க்கு 3 சிப்பா நெல் வாங்கி நாற்று விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவு நடுறதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு தெரியல. எங்கள் சித்தி வீட்டு வயல் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே நடுவு நட்டுட்ருக்காங்க. எப்படி அவங்க நடுவு நடுறாங்கன்னு பாருங்கள். அங்கே ஒரு முடியை தூக்கி காமிச்சோம் பார்த்தீங்களா, அதுதான் நாற்று ஒரு முடின்னு சொல்லுவோம். அதை வந்து இவங்க அவுத்துட்டு அதை வந்து ஊன்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பட்டமாக 2 பேர் சேர்ந்து நடுவு நடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ப்ராசஸ் வந்து நம்ம வீட்டு வயலில் நாளைக்கு நடுவு நட போகிறாங்க. இன்றைக்கி நாற்று அடிச்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு நம்ம நடுவு நடுற சனங்களுக்கு சாப்பாடு ஆக்கி எடுத்துகிட்டு வருவோம். பாருங்கள் பட்டமாக தெரியுது பாருங்கள், எப்படி 2 பேர் ஒரு பட்டத்துக்கு நின்று நடுவு நடுறாங்க. இவங்களோட சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 150 ரூபா ஒரு ஆள் சம்பளம். இவங்க ஏக்கருக்கு 25 ஆளுன்னு அமௌண்ட் வந்து வாங்கிப்பாங்க. 25 ஆளுக்கு எவ்வளோ வருதுன்னு நீங்களே கணக்கு பண்ணுங்கள். ஒரு ஆள் சம்பளம் 150 ரூபானா அந்த ஏக்கருக்கு 25னா இவங்க 2 ஏக்கர் இப்போ ஒரு நாளைக்கு நட்டாங்கன்னா அந்த 2 ஏக்கரு 50 ஆள் சம்பளத்தை வாங்கிட்டு போய் இவங்க வந்து 10 பேர்னா 10 பேரும் பிரித்து எடுத்துப்பாங்க. எங்கள் சித்தி இவங்க தான் இப்போ வந்து நடுவு நடுற இடத்துக்கு அவங்க போக போகிறாங்க. நான் அங்கேருந்து ரிட்டன் நம்ம வயலுக்கு வர்றதுக்காக நான் ரிட்டன் வந்துட்டேன். இவங்க இப்போ இங்கேருந்து போகிறாங்க எங்கள் சித்தி. இப்போ நம்ம வயலை பார்க்கும் வாங்க. எம்ம வயலை என்னென்ன கொடுத்துருக்கோன்னா அண்டை எடுத்து ஏர் ஓட்டி பர்ஃபெக்டாக வச்சுருக்கோம். அந்த லாஸ்ட்டு 2 துண்டில் நாற்று கொண்டு போய் நம்ம வச்சுருக்கோம். இந்த கொல்லையில் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டுக்கும் ஒரு பேர் வச்சுருக்கோம்.
பெரிய தலை, கோணவாரை, சின்ன துண்டு, நாத்தாங்கால், ஒட்டு தலை. ஸோ ஒரு வயலுக்கும் ஒரு பேர் வச்சுருக்கோம். ஏன் அப்படி ஒரு பேர் வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கோணலாக வரப்பு இருந்ததுன்னா அது கோணவாரைன்னு வச்சுருக்கோம். ஒட்டு துண்டா ரோட்டு ஓரம் இருந்துச்சுன்னா ஒட்டு துண்டுன்னு சொல்கிறோம். சின்ன துண்டுனா சின்னதாக இருந்தால் அது சின்ன துண்டு, பெரிய தலைனா கரெக்டாக கட்டமாக இருந்தால் அது பெரிய தலை. சரின்ட்டு அங்கேருந்து நம்ம வயலை பார்த்துட்டு இப்போ அம்மா கிட்ட வந்தால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரிட்டன் நாற்றடிக்க போயிட்டாங்க. அம்மா வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக எல்லா பாத்திரத்தையும் பையில் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க இங்கேருந்து வந்து இப்போ மரத்தடியில் உட்காந்து இப்போ தான் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணாங்க. நானும் சாப்பிடல, வீட்டை போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு அம்மா வந்து சாப்பிட்டுட்டு பொருளெல்லாம் எடுத்து கொடுமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். சாப்பிட்டுட்டு வரேன், வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களும் சாப்பிட்டுட்டு வந்து பையிலெல்லாம் பொருளை எடுத்து கொடுத்துட்டாங்க. நானும் பசங்களை வண்டியில் இட்டுட்டு வீட்டுக்கு போயிடலான்னு இப்போ நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாற்று அடிக்கிறவங்க சாப்பிட்டுட்டு போய் திரும்ப நாற்று அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க 12 மணி வரைக்கும் நாற்று அடிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க களைஞ்சி போயிடுவாங்க. அவங்களுக்கான சம்பளம் வந்து வயல்லே வாங்கிட்டு போயிடுவாங்க. வீட்டை வந்துலாம் வாங்க மாட்டாங்க. நம்ம வயல்லே அமௌண்ட்டை வந்து பிரித்து கொடுத்துடணும். மொத்தமாக கொடுத்துருவோம். அவங்க வீட்டுக்கு போகும்போது எல்லோரும் பிரித்து எடுத்துப்பாங்க. இப்போ அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு ரிட்டன் வரோம். நம்ம வயலுக்கு போகிற ரோடு இது தான், ரிட்டன் வர்ற ரோடு இது தான். ஆல்ரெடி நான் வந்து வரும்போதும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். என்னோடய ஊரே இது தாங்க. என்னோடய ஊரில் பார்த்திங்கன்னா நான் மேற்க இருக்கேன். இது வந்து கிழக்கு தெருன்னு சொல்லுவோம். இது கிழக்கு தெருவு. இங்கேருந்து இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி தீமிதியில் பார்த்துருப்பீங்க. தீமிதி திருவிழான்னு சொல்லிட்டு என்னோடய கிராமத்து வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் பார்க்கலாம், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அம்மாவும் அப்பாவும் அங்கே நாற்று அடிக்கிற இடத்துல இருக்கிறாங்க. நாங்கள் பாத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு இங்கேருந்து நான் என்னோடய வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அம்மா பார்த்தீங்கன்னா நாற்று கட்டி வயலில் வச்சுட்டு அவங்க ஈவினிங்காக தான் வீட்டுக்கு வருவாங்க. பசங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சர்வேஸ்ட்டை கொண்டு போய் விடுங்க, நாங்கள் அங்கே விளையாட போகிறோமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இங்கேருந்து இப்போ நேராக என்னுடைய மாமியார் வீட்டுக்கு வண்டியை விட்டுறலான்ட்டு இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் 9 நாள் லீவ் விட்ருக்காங்க இல்லையா, அதனால் அவங்க எங்கேயாவது ப்ளே பண்ணிகிட்டே விளையாண்டுக்கிட்டே இருக்கணும். வீட்டில் இருக்க போர் அடிக்குது அவங்களுக்கு. பசங்களும் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் வெளியில் கூட்டிகிட்டு போங்கம்மா, பீச்சுக்கு கூட்டிகிட்டு போங்க, கோவில் கூட்டிகிட்டு போங்க, போர் அடிக்குதுமா வீட்டில் இருக்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. எனக்கும் டைம் கிடைக்கல, எங்கே கூட்டிகிட்டு போகிறதுன்னு தெரியல. எல்லாம் போன இடத்துக்கு நான் எப்படி ரிட்டர்ன் திரும்ப போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி பசங்க தம்பி கூட விளையாட தானே கேட்குறாங்க ஆசையான்ட்டு இப்போ நான் நேராக என்னோடய மாமியார் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். இப்போ எங்கள் மாமியார் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். பசங்களை விட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நேராக இங்கே வந்தேன். வந்ததும் பார்த்தீங்கன்னா தன்சி குடுகுடுன்னு ஓடி சர்வேஷை தூக்கிக்கிட்டா. இங்கே காலையில் சாப்பாடு என்ன செஞ்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பூரி சுட்டு குருமா வச்சுருந்தாங்க. நாங்கள் ஆல்ரெடி அங்கே அம்மா வீட்லேருந்து வரும்போது தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா பூரி குருமா, அப்புறம் சர்வேஷுக்கு வந்து கஞ்சி ஊட்டிட்டாங்க, மீதி கஞ்சி இருக்குது. அப்புறம் நானும் பூரி போட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு பூரி போதும், காலையில் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பூரி மட்டும் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக குருமா வச்சு சாப்பிட்றதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. தர்ஷனையும் தன்ஷியும் சாப்பிட சொன்னால் நான் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டுக்கிறேம்மா அப்படின்னு பாப்பா சொல்லியிருந்தா. சரி ஓகே, நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம், அவங்க பொறுமையாக சாப்பிட்டுப்பாங்க, ஈவினிங் வரைக்கும் எப்படியும் தம்பி கூட தான் இங்கே விளையாட போகிறாங்கன்ட்டு நானும் சாப்பிட்டுட்டு என்னோடய வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கேட்டை லாக் பண்ணிடலான்ட்டு இப்போ கேட்டை லாக் பண்ண வரேன். மாடுலாம் இந்த டைமில் மேயறதுக்கு போகிற டைமு. அது என்ன பண்ணுன்னா, கேட்டு ஓப்பன்லேயே இருக்கா, எல்லாம் உள்ளார வந்து பச்சை பசுமையாக இருக்கிற நம்ம பூச்செடியெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அதனால் கேட்டை வந்து லாக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வீட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்ன ஒர்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தூங்கணுங்க. அதுதான் என்னோடய மெயின் ஒர்க்கு. இப்போ வீட்டையும் திறந்துட்டேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் சரி தோட்டத்தை கதவை திறக்கலான்ட்டு திறக்கிறேன். ஒரு மாடு பார்த்தீங்கன்னா தண்ணியை குடிச்சிட்டு அந்த கட்டையை தாண்டி அந்தாண்ட போகுது. பொருள் எதுவும் டேமேஜ் ஆகலையான்னு ஒரு ரவுண்ட் செக் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஏன்னா மாடுலாம் நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் மேயும். அதனால் இங்கே வந்த மாடெல்லாம் ஏதாவது மிதித்து நசுக்கி போட்டு போயிடும். கேட்டு வச்சு மூடி வச்சுட்டு தான் போயிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிடுங்க. நாளைக்கு நடுவு நடுற வீடியோ வரும், மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.